கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி. சோஷியல் மீடியாவில் ஃபன் வீடியோஸ் போடுறது மூலமாக மக்கள் மத்தியில் பிரபலமானவங்க தான் முகமது இஸ்மாயில் மற்றும் முகமது ஹுசைன். இவங்க ரெண்டு பேரையும் இப்போ காவல்துறை அதிரடியாக கைது பண்ணியிருக்கிறது இப்போ பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. இஸ்மாயிலை இன்ஸ்டாகிராமில் மட்டுமே 8 லட்சத்துக்கும் மேற்பட்டவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. யூடியூப்ல கிட்டத்தட்ட 50 லட்சம் பேர் சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்காங்க. இஸ்மாயில் அவரோட நண்பர்கள் கூட நிறைய காமெடி வீடியோஸ் போடுவார். குறிப்பாக இவர் பைக்ஸை பேஸ் பண்ணியும் நிறைய வீடியோஸ் கிரியேட் பண்ணுவார். சூப்பர் பைக்ஸும் இவர் வச்சிருக்காருன்னு இவரை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். இந்த ஒரு சூழ்நிலையில் இஸ்மாயில் மற்றும் ஹுசைன் சென்னை OMR ரோட்ல அதிவேகமா பைக்கை ஓட்டி ரேஸ்ல ஈடுபட்டிருக்காங்கன்னு சொல்லப்படுது. சட்டத்தை மீறி இவங்க செயல்பட்ட காரணத்தினால காவல்துறை இவங்களை அதிரடியா கைது பண்ணியிருக்காங்க. மேலும் இவங்களோட சூப்பர் பைக்ஸையும் பறிமுதல் பண்ணியிருக்காங்க. இவங்க கூட ரேஸ்ல ஈடுபட்ட சிலர் தப்பிச்சு போகவே அவங்களையும் தீவிரமா தேடுற பணியில காவல்துறை ஈடுபட்டு வராங்க. கைது செய்யப்பட்ட இஸ்மாயில் மற்றும் ஹுசைன் நீதிமன்ற காவல் சிறையில் இருக்காங்கன்னு சொல்லப்படுது. இவங்க கைதாகிறதுக்கு முன்னாடியே பைக்ல வீலிங் பண்ற மாதிரியான வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இன்ஃபுளுசர்ஸை நிறைய பேர் சோஷியல் மீடியால ஃபாலோ பண்றதுனால அவங்க முடிஞ்ச வரைக்கும் மக்களை தவறான வழியில கொண்டு போகாம பொறுப்போட செயல்படணும் அப்படிங்கிறது தான் பலரோட கோரிக்கையா இருக்கு. இவங்க எது பண்ணாலும் அவங்கள மாதிரியே அதை பண்ணணும்னு நினைக்கிற சில ஃபாலோவர்ஸ் இவங்களை பார்த்து அவங்களும் தவறான வழியில போய் வாழ்க்கையை அழிச்சுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் பலரோட வேதனையாகவும் இருக்கு. டிடிஎஃப் வாசனும் இப்படி அதிவேகமா பைக் ஓட்டி தான் பல சர்ச்சைகள்ல சிக்கி இப்போ அந்த மாதிரியான செயல்களில் ஈடுபடாம அவரோட வீடியோ ஸ்டைலையே மாத்திருக்காரு அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இஸ்மாயில் மற்றும் ஹுசைன் தரப்புல இருந்து இந்த காவல்துறை கைது தொடர்பா ஏதாவது விளக்கம் அளிக்கப்படுதா அப்படிங்கறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி.